அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய புரட்சித் தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு முழு முயற்சியாக ஒரு 20 ஆண்டுகள் 2 கட்சிகளில் ஒரு தொண்டராக வேலை செய்து, அதற்கடுத்து கால சூழல் காரணமாக அவர்களுடைய அந்த கட்சியினுடைய சுயநலம் காரணமாக இன்றைக்கும் நம்மளுடைய தலைவரை போற்றக்கூடிய வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை முழுமையாக மக்களுக்காகவே கொடுத்து சென்றவர். முன்மாதிரியாக இன்றைக்கு அனைத்து தலைவர்களுக்குமே முன்மாதிரியாக நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலுமே முழுமையாக கைப்பற்ற வேண்டும். இவர்களுடைய மதவாதத்தினுடைய கட்சியை கொண்டு வந்து முழுமையாக அந்த மாநிலத்தை கைப்பற்றி ஒரே தலைமை, ஒரே மொழி, ஒரே கோட்பாடோடு அடிமைகளாக வரக்கூடிய சூழ்நிலை என்பது நாம் ஜனநாயகம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உரிமையை கூட பறிக்கக்கூடிய, அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை கூட வரக்கூடிய காலகட்டங்களில் மாற்றி அமைக்கப்படும். அடிமைத்தனமான ஒரே தலைமையில் வாழக்கூடிய சூழ்நிலை கூட வரக்கூடும். இது அனைத்து மாநிலமே முழுமையாக இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை மற்றும் காங்கிரசினுடைய ஆளுமையை முழுமையாக தகர்க்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய உரிமைகளை நாம் முழுமையாக அதற்குரிய முயற்சிகள் ஒவ்வொரு கட்சியுமே வேறு வேறாக இருந்தாலும் மாநில பற்றுள்ள ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே பிளவு காரணமாக இந்த பாரதிய ஜனதா ஊடுருவி தன்னுடைய ஆளுமையை பதித்து கொண்டிருக்கிறது. மம்தா அவர்களுடைய அந்த வெஸ்ட் பெங்கால் என்பது அவருடைய ஒரு 15 வருட காலமாக அந்த மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை எடுத்து சென்று ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை என்பது ஒவ்வொரு இடத்திலுமே எண்ணற்ற ஒரு குளறுபடிகளை செய்து இன்றைக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஓட்டிங் மெஷினை, இவிஎம் மெஷினை கூட முறைகேடு செய்து ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஆளுமையை மதவாத கட்சியாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக பணியாற்றிய மம்தா அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு மற்றும் என்றைக்குமே உங்களுக்காக நாங்கள் துணை நிற்கின்றோம். இது போன்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இது மாதிரி அநியாயங்கள் நடந்தாலும் அனைத்து மாநிலமே இதற்குரிய முன்னுரிமை கொடுத்து ஆதரவாக நிற்க வேண்டும். இன்றைக்கு அவர் தோற்ற காரணத்தினால் எந்த ஒரு கட்சிகளுமே இதை பற்றி பேசாமல் தன்னுடைய சுயநலமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது அவருக்கு நேர்ந்த அநீதி இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலுமே நாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய உரிமை. இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களிலாவது நம்மளுடைய மாநில ஒற்றுமை இருக்க வேண்டும். இது போட்டி என்பது ஒவ்வொரு அந்த தேர்தலுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக நின்று போட்டியிடுங்கள். மற்ற வெற்றி பெறக்கூடிய அந்த கட்சியை முழுமையாக ஆதரித்து மக்களுக்குரிய நலப்பணிகளை கொண்டு வந்து பணியாற்றுங்கள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய உரிமைகள் இன்றைக்கு பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஒற்றுமையை கலைத்து இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை ஒவ்வொரு மாநிலத்திலுமே நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஆதார் அட்டையை வைத்து மேலை நாடுகளில் நம்மளுடைய ஜனத்தொகையை வைத்து வியாபாரம் பேசக்கூடிய நரேந்திர மோடி ஒரு பாசிசம் அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்றார். அனைத்துமே கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பிறக்கின்ற குழந்தை கூட அந்த ஆதார் அட்டையை வைத்து ஒரு வியாபாரம் பேசப்படுகிறது வெளிநாடுகளில். தயவு கூர்ந்து இனியாவது நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய மாநில மொழிப்பற்றோடு ஒற்றுமையாக இந்திய முழுவதுமே ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஆதரிக்க வேண்டும் என்பது மக்களின் சார்பாக எளிய மகளாக இங்கே பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.